வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பருப்பு குழம்பு. இந்த பருப்பு குழம்பு ஆந்திராவில் பண்ணுற டொமேட்டோ பப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பப்பு மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த பாசிப்பருப்பு போடலன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கெட்டியாக கொடுத்தீங்கன்னா இது டொமேட்டோ பப்புன்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். இது நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம டிப்பிக்கலாக நம்ம ஊர் சைடில் பண்ணுற மாதிரி பருப்பு குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு குழம்போட பீன்ஸ் பொரியலா எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த பீன்ஸ் பொரியல் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பருப்பு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பூண்டு 15லேருந்து 18 பல்லு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உப்பு 2 டேஸ்ட், ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கீ 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பருப்பு நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்ச பருப்பை குக்கரில் போடுறோம். இந்த பருப்பும் பாசிப்பருப்பும் ரெண்டுமே ரேஷியோ கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது 1 மடங்கு பருப்புனா அதில் 1/4 மடங்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதில் கொஞ்சம் தக்காளி போடும்போது கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது 1/4 1/6 கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சொல்லியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் நார்மலாக வேக வைப்பீங்களே அதே பக்குவத்தில் நல்லா வேக வச்சுருக்கணும். இந்த பருப்பு வேக வைக்கிற பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அந்த பருப்பு சில பேர் வேக வச்ச பிறகு முழுசாக இருக்கும். முழுசாக இருந்தால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் பருப்பு நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி வேக வைக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் மத்து இருந்ததுன்னா, கீரை கடையிற மத்து இருக்குல்ல, அந்த மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிருங்க. இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா அந்த பருப்பு நல்லா மேஷ் ஆகிடும். எதுக்காகன்னா அந்த குவாலிட்டி நல்லா வரும். நீங்கள் போடுற மசாலாவும் அந்த பருப்போட நல்லா மிக்ஸ் ஆகும். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு தாளிப்பு. அதாவது இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சீரகம் போடுறோம். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் சீரகம் போடணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக நோட் பண்ணுங்கள். சில பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளித்து வாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கடுகு போட்ட பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வட்டோம். இப்போது சீரகம், பூண்டு, பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் இது மாதிரி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு காரம் நல்லா வரும். அதாவது காரம்னா ரொம்ப காரம் இல்லை, அந்த தாளிப்போட காரம், அந்த வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் கரெக்டான தாளிப்பு இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கே கரெக்டாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போது அந்த பூண்டு லைட்டாக வதங்கி வர டைமில் வெங்காயம் போடுறோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி 4 தக்காளி சொல்லியிருக்கேன். அதில் 3 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கோம். 1 தக்காளி வேக வைக்கும்போது, அதாவது பருப்போடு வேக வைக்கும்போது அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த தக்காளி 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் இங்கேயும் 1/4 டீஸ்பூன் வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா பவுடர் இதில் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்குவம் எப்படி கிட்டுன்னா, தக்காளி நல்லா மசியக்கூடாது. கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதே டைமில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், தக்காளி மேஷ் ஆகக்கூடாது. அப்படி தக்காளி மேஷ் ஆனால் உங்களுக்கு கிரேவியோட டெக்ஸ்சர் மாறும்.
நீங்கள் இந்த தால் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு, அதாவது இந்த குழம்பு ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு தக்காளி அப்படியே முழுசு அங்கங்கே தெரியும். அதில் கொத்தமல்லி போடும்போது அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால தான் தக்காளி மேஷ் ஆகக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு வேக வச்ச துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பருப்பு நீங்கள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் மாறும். அதனால் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்பும் அந்த மசாலா எல்லாம் சேரும் பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தாராளமாக நீங்கள் கொத்தமல்லி போடலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டாலே போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பருப்பு குழம்பு இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்களது சின்னவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பார்த்தீங்களா, அந்த தக்காளி அந்த பருப்பும் சேர்த்து எடுக்கும்போது எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ரெசிபி பண்ணால் கரெக்டான ரேஷியோ, கரெக்டான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை தொடர்ந்து பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் பொரியல் தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 350 கிராம், திருவிய தேங்காய் 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1, இடித்த பூண்டு 5லேருந்து 6 பல்லு, இடித்த பச்சை மிளகாய் 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பீன்ஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அப்படியே வதக்கி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணியிருப்பீங்க வீட்டில் இருக்க மக்களுக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த பீன்ஸ் பொரியல் நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு இங்கே சூடாக இருக்க தண்ணியில் அப்படி போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. எதுக்காக அப்படி பிளான்ச் பண்ணிட்டுனா, உங்களுக்கு கலர் அப்படியே இருக்கும் க்ரீன் கலரில். நீங்கள் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, வேக வச்சுன்னா அதோட சத்து எல்லாமே போயிடும். ஜஸ்ட் கொதிக்கிறதுல பிளான்ச் பண்ணுங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இதுக்கு பிறகு அந்த பீன்ஸ் அப்படியே எடுத்து கோல்டு வாட்டரில் போடுங்க. நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியில் போட்டு அப்படி எடுத்திங்கன்னா அந்த பீன்ஸ் நல்லா கலராக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இதுதான் நாங்கள் ஹோட்டலில் எப்பவும் பண்ணுற ப்ராசஸ். இதுக்கு பிறகு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? இப்போது இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம். கடுகு நல்லா பொரிட்டோம், அதுக்கப்புறம் சீரகம் போடுங்க. நிறைய பேர் ரெண்டுமே ஒன்றா போட்டுருவாங்க. ஆக்சுவலாக தனித்தனி தான் போடணும். இடித்த பூண்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, இந்த இடித்த பச்சை மிளகாய். நிறைய பேர் வீட்டில் போட மாட்டீங்க, ஆனால் இடித்த பச்சை மிளகாய் கம்பல்சரி போட்டுருக்கணும். போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், உப்பு, தனியா பவுடர். இந்த பவுடர் மசாலா பேச்சுக்காக கொஞ்சமாக போடணும், அதிகமாக போடக்கூடாது, சரிங்களா? அந்த பச்சை மிளகாய் காரம் தான் எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஃபைனாக அரைக்க வேண்டியதில் ஒரு 90% அளவுக்கு குறை கொஞ்சம் அரைச்சி இந்த தாளிப்போட இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம் போடுறோம். நார்மலாக வீட்டில் வெங்காயம் போடும்போது நீங்கள் தாளிப்புலேயே போட்டு வெங்காயத்தை வதக்கியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனில், இந்த ஸ்டைல் மெத்தடில் நீங்கள் தேங்காய் போட்ட பிறகு தான் வெங்காயம் போடணும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சோதே பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகட்டும். எதுக்காக இந்த வெங்காயம் இப்படி போட்டிருக்கேன்? வெங்காயம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால அப்படி போட்டிருக்கேன். திருப்பி காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீன்ஸ் ஆக்சுவலாக வெல் டன் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அடுப்பு விட்டு இறக்கும்போது 90% பாயில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூடி போட்டு அப்படி வச்சுன்னா நல்லா வெந்துடும். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். நான் சொன்ன மாதிரி ஒரு 80 to 90% அளவுக்கு மட்டும் வேக வைங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா?
இந்த பீன்ஸ் பொரியலை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். நிறைய பேர் பீன்ஸ் பொரியலை வந்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதுக்குவாங்க, எண்ணெயாகிடும். அதுக்கப்புறம் அந்த ஜூஸ்னஸ் இருக்காது, ட்ரையாக வெஜிடபிள் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஆஹா, அந்த அளவுக்கு ஒரு அருமையான பீன்ஸ் பொரியல் ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.